வணக்கம் அன்பு நண்பர்களே. மாஸ்டர் ஸ்கேல் வச்சு ஒரு ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறீங்க. இந்த ஒரே ஒரு ஸ்கேலை மட்டும் வச்சு நம்ம ஒரு ப்ளவுஸே வந்து கட் பண்ணிடலாம். இந்த ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பயன்கள் இருக்குது. நல்லா பொறுமையாக பாருங்களேன் என்னென்னவெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு. முதல்ல பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணுறதுக்காக, அதாவது ஸ்ட்ரெயிட் மார்க் பண்ணுறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா கீழே இந்த ராயேஜ் வந்து கழிச்சு விட்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கோடு ஒன்று போட்டுட்டுருக்குறோம். அடுத்தது நமக்கு தேவை பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சு வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா மடிச்சு அடிக்கிறதுக்காக வைப்போம். இந்த 1.5 இன்ச்சு பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து அளவுகள் வந்து இருக்குது, 2 பக்கமே இருக்குது. நீங்கள் அதற்காக இன்ச்சு டேப்பை வச்சு நீங்கள் அளக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த ஸ்கேல்லையே பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சுக்கு அளவு இருக்குது. நீங்கள் அந்த அளவு வச்சு நேராக வந்து ஒரு மார்க் ஒன்று போட்டுட்டுக்கலாம். நம்ம திருப்பூர் டெய்லர் சேனலில் பார்த்தீங்கன்னா டெய்லரிங் சார்ந்த எண்ணற்ற வீடியோக்கள் வந்து தொடர்ந்து பதிவு பண்ணுறோம். பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். புதிதாக டெய்லரிங் பழகக்கூடிய நண்பர்களுக்கும் இந்த வீடியோ வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ப்ளவுஸ் மார்க் பண்ணுறதுக்காக இது எவ்வளோ வந்து பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காகவே இந்த வீடியோ வந்து நம்ம எடுத்திருக்கோம். மெஷர்மெண்ட்டெல்லாம் நான் சொல்லலை அப்படின்னாலே யாருக்கும் வச்சுக்க வேண்டாம். எப்படி வெட்டுறேன் அப்படிங்கிறதெல்லாம் நல்லா பொறுமையாக பார்க்கணும். எப்படி மார்க் பண்ணுறதுக்கெல்லாம் இந்த ஸ்கேல் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத தான் மெயினாக வந்து இதில் காட்டுறோம். ஏன்னா நம்ம ஒரு பேட்டர்ன் வச்சு வெட்டுறோம், பேட்டர்ன் இல்லாமல் வெட்டுறோம் அப்படின்னாலுமே இந்த ஸ்கேல் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பகுதி. இப்போ இந்த கழுத்து பகுதியெலாம் பாருங்கள், இந்த வளைவுகள்லாம் எப்படி வச்சுருக்கோம் அப்படின்னு பேட்டர்ன் வச்சு காட்டியிருந்தேன். பேட்டர்ன் எடுத்தாச்சு. உயரத்தை மார்க் பண்ணணும் அப்படின்னாலும் உயரத்தை மார்க் பண்ணுறதுக்கு மட்டும் நம்ம டேப் யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா சில பகுதிகளில் வந்து இன்ச்சு டேப் தேவைப்படும். அந்த ஸ்ட்ரெயிட் மார்க்கு, ஆம்கோல் வளைவு, கழுத்து வளைவு இதுகளுக்கு எல்லாமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது இந்த ஸ்கேலு. நானும் புதுசாக வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன். நீங்களும் இதே மாதிரி வாங்கி வச்சுக்கங்க. வாங்கி வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. இதில் என்ன ஒரே ஒரு பிரச்சனை அப்படின்னு கேட்டால், இந்த ஸ்கேலை வந்து பத்திரமா வச்சுருக்கணும். ஏன்னா பெரிய ஸ்கேலாக இருக்கிறதால கீழே விழுந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்கேல் வந்து உடஞ்சிடும். அதனால் ஸ்கேலை முடிஞ்ச அளவுக்கு பத்திரமா வச்சுக்கோங்க. கீழே போடாமல் என்னால் வச்சுருக்க முடியும் அப்படிங்கிற நண்பராக இருந்தீங்கன்னா இந்த ஸ்கேல் வந்து தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை அப்படின்னா செவுத்தில் ஒரு ஆணி அடித்து வச்சு ஆணியில் வந்து நீங்கள் மாட்டி வச்சுருங்க. அப்படி வச்சிங்க அப்படின்னா தான் கண்டிப்பாக இந்த ஸ்கேல் வந்து பத்திரமா இருக்கும். இந்த கழுத்து பகுதிக்கு பாருங்கள், ஸ்ட்ரெயிட் போடுறதுக்கு, அதாவது நேர் மார்க் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுது. அடுத்தது இந்த கழுத்துடைய வளைவுக்கு பாருங்களேன், இந்த மாதிரி ஸ்கேலை திருப்பி வச்சு கழுத்துடைய இந்த வளைவு வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். நல்லாயிருக்கு, தெரியுதுங்களா? சூப்பர். கழுத்துடைய வளைவு பார்த்திங்கன்னா அழகாக இருக்குது. நம்ம ஆம்கோல் ஸ்கேல் வச்சு போடுற மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் அதை விட நல்லா இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ மார்பு சுற்றளவு வந்து ஒரு 40 இருக்குன்னா 40ல் பாதி 10 ப்ளஸ் ஒரு 6 இன்ச்சு போட்டு 10 போட்டு மார்க் பண்ணிக்கிறது தான். உங்களுடைய மார்பு சுற்றளவு எவ்வளோ இருக்கோ அதில் பாதி எடுத்துக்கங்க. மேலே என்ன அளவு வைக்கிறீங்களோ அதே அளவு பார்த்திங்கன்னா இடுப்புக்கும் வைக்கணும். இப்போ ஆம்கோல் அளவு பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ இருக்கும் அந்த அளவு அப்படியே திருப்பி கீழே வைக்கிறோம். ஆம்கோல் இறக்கிறதுக்கு ஷோல்டர் அளவு என்ன இருக்கும் அந்த அளவு அப்படியே ஆம்கோலுக்கு வைக்கிறோம். வச்சுட்டு ஸ்கேல் வந்து எடுத்துக்கலாம். ஸ்கேல் எடுத்துகிட்டு நேராக வந்து ஒரு கோடு ஒன்று எடுத்து விட்டுலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆம்கோல் பகுதியிலேருந்து நேராக வந்து மார்க் போடாமல் லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சு வந்து தள்ளி மார்க் பண்ணணும். இப்போ ஸ்கேல் பாருங்கள், ஆம்கோல் வளைவுக்காக இந்த ஸ்கேலை வச்சு ஆம்கோல் வளைவும் வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். 1 இன்ச்சு வந்து இருக்குது அப்படிங்கிறத நான் பார்த்துக்கிட்டேன். 1 இன்ச்சு வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. ஏன்னா இந்த ஸ்கேலும் பார்த்திங்கன்னா கரெக்டாக வச்சோன்னே ஜம்முன்னு அப்படியே உட்காருது, வளைவுக்காக அழகாக உட்காருது. அதனால் சரி 1 இன்ச்சு இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தேன், கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சைடு வந்து மார்க் பண்ணிக்கலாம். சைடில் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சு வந்து தையலுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா விடுவோம். அதையும் பார்த்திங்கன்னா நம்ம இதுலேயே அளவு இருக்கிறதால நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு வச்சுங்களேன். நீங்கள் கீழே உட்காந்து தரையில் உட்காந்து வெட்டுறீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஸ்கேலு. துணி வந்து ஒரு பக்கம் தூக்கிட்டு இல்லாமல் இருக்கும், துணி வந்து லூஸ் அடிக்காமல் இருக்கும். நீங்கள் இந்த ப்ளவுஸு வெட்டும்போது பார்த்திங்க அப்படின்னா ப்ளவுஸும் சரி சுடிதாரும் சரி நீங்கள் வெட்டும்போது கை வந்து ரொம்ப மேலே தூக்கக்கூடாது. அதான் அந்த கத்திரி பகுதி இருக்கு இல்லையா, கத்திரி வந்து ரொம்ப மேலே தூக்கி வெட்டக்கூடாது. கீழாப்பில் கொஞ்சம் அந்த மாதிரி தான் எப்பவுமே வந்து வெட்டணும். நிறைய நண்பர்கள் வந்து தெரியறதில்ல, கத்திரியை வந்து மேலே தூக்கி வெட்டிடுறீங்க. தூக்கி வெட்டும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டால் கடிச்சு வர மாதிரி வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எனக்கு அனுப்பியிருந்தீங்க. நான் நிறைய நண்பர்களுக்கு அதை தான் சொல்லியிருந்தேன். கத்திரி வந்து ரொம்ப மேலே தூக்கி வெட்டாதீங்க, கத்திரி வந்து கீழே இறக்குன மாதிரி வெட்டுங்க அப்படின்னும். நான் சைடில் கேமரா வச்சுருக்கிறதால உங்களுக்கு அந்த வெட்டுறது வந்து ஒரு சில பகுதி வந்து தெரியாமல் இருக்கலாம். நான் திடீர்னு முடிவெடுத்தேன், சரி இந்த ஸ்கேல் வச்சு ஒரு வீடியோ போட்டுடலாம், நண்பர்களுக்கு யாருக்காவது பயனுள்ளதாக இருக்கும், இந்த ஸ்கேல் வாங்குகிற நண்பர்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படிங்கிறக்காக தான் அதை போட்டிருந்தேன். பார்த்தீங்களா, பேக் தட் வந்து அட்டகாசமாக வெட்டிட்டோம். நம்ம சேனலில் உங்களுடைய ப்ளவுஸ் அளவுகள் வந்து கட்டிங் பண்ணணும் அப்படின்னா உங்கள் அளவுகள் வந்து நீங்கள் மறக்காமல் கீழே பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் அளவுகள்லையும் நம்ம ப்ளவுஸ் வந்து பேட்டர்ன் போட்டு தரோம்.
இல்லைங்க எனக்கு பேட்டர்ன் வேணும், பேட்டர்ன் நீங்களே போட்டு கொடுங்க அப்படின்னாலும் பேட்டர்ன்ஸ் வந்து நம்மளே போட்டு கொடுக்குறோம். பேட்டர்ன் போட்டு கொடுக்குறோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கும் தொடர்பு கொள்ளலாம். ஆன்லைன் கிளாஸ் பயிற்சி எடுக்கக்கூடிய நண்பர்களுக்கும் சேனலில் பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கும் இது ரொம்ப பயனுள்ள வீடியோவாக இருக்கணுங்கிறதுக்காக நான் பதிவு பண்ணியிருக்கேன். இந்த கழுத்து பகுதி பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம மேலே வந்து அப்படியே ஒரு மார்க் வந்து போட்டு விட்டுக்கலாம். சரிங்களா? இது வந்து 90 டிகிரி கிராஸு பீஸை வந்து நான் வெளியே எடுக்காமல் பேக் தட்டை வந்து அப்படியே கிராஸ் மேலே வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். மற்ற எல்லாமே ஸ்கேல் வச்சு நம்ம வரைஞ்சிக்கலாம். எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஷோல்டர் வந்து ஒரு 4 இன்ச்சு பிடிக்கிறோம் அல்லது 1/2 இன்ச்சு பிடிக்கிறோம்னா அதையும் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் மறக்காமல் இருக்கும். உயரம் பார்த்தீங்கன்னா 3ல் ஒரு பங்கு. 40ல் 3ல் ஒரு பங்கு அப்படின்னா எவ்வளோ? அப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு மார்க் ஒன்று போட்டு விட்டுக்குங்க. இப்போ ஆம்கோல் இறக்கம் மார்க் பண்ணிக்கலாம். ஆம்கோல் இறக்கம் வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே மார்க் பண்ணி காட்டியிருந்தேன் இல்லையா? ஷோல்டர் என்ன அளவு இருக்கோ அதே அளவு அப்படியே ஆம்கோல் வைக்க சொல்லியிருந்தேன். இப்போ ஆம்கோல் பார்த்தீங்கன்னா லைட்டாக உள்தள்ளி நான் வரைஞ்சிருக்கிறேன். எனக்கு இதில் கேமரா வச்சுட்டு வரைகிறதுக்கு வந்து கொஞ்சம் டிஸ்டர்பாக இருந்துச்சு. அதாவது பேக் தட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஆம்கோல் பகுதியில் நம்ம ஒரு 1 இன்ச்சு வச்சோம் இல்லையா? இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 இன்ச்சு வச்சோம் அப்படின்னாவே போதுமானது. 1/4 இன்ச்சு வந்து கம்மி பண்ணிக்கணும். கழுத்துடைய இறக்கம் அதே மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கினேன், கரெக்டாக இருக்குது. உடம்பு லூஸு மார்பு சுற்றளவு பார்த்தீங்கன்னா பேக் தட்டில் எவ்வளோ வச்சோமோ அதையோட ஒரு 1/2 இன்ச்சு வந்து அதிகமாக வச்சுக்கணும். என்ன காரணம் அப்படின்னா ஆம்கோல் பகுதியில் நம்ம ஒரு ப்ளீட் ஒன்று பிடிப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கழுத்து வளைவு பகுதியில் ஒரு 1/4 இன்ச்சு தையலுக்காக தேவைப்படும். அதே மாதிரி டாட்டும் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். சென்டர் வந்து நேராக இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு 3 இன்ச்சுக்கு வந்து டாட்டோடைய உயரம் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிராஸு ஒரு 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். கப் அளவு பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். 2 பக்கம் அந்தல 1 இன்ச்சு இந்தல 1 இன்ச்சு மொத்தம் 2 இன்ச்சு. கப்பு இந்த அளவு வந்து எப்படி எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேல் மார்பு அளவும் கீழ் மார்பு அளவும் வந்து எடுக்கணும். அதாவது C1 C2ன்னு சொல்லுவோம். இந்த அளவுள்ள எவ்வளோ அளவு வித்தியாசம் இருக்கோ இந்த வித்தியாசம் வரக்கூடிய அளவு தான் நம்ம டாட்டுக்கு வந்து வைக்கிறோம். கப்போடைய உயரமெல்லாம் மார்க் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது இந்த ஸ்கேலு. இதில் வந்து ப்ளவுஸு வந்து எப்படி மார்க் பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாமே பாருங்கள். இதில் வந்து ப்ளவுஸ் வந்து மார்க் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு புரியல அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா எப்படி மார்க் பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணுங்கிறதுக்காகவே மெயினாக இந்த வீடியோஸு. இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து ஒரு மார்க் ஒன்று போட்டுட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த சைட்லேயும் ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேலே ஏற்றி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்கேலை வச்சு என்ன பண்ணுறோங்கிறத பாருங்கள். இந்த லைட்டாக இந்த பெண்டு வளைவு வருது இல்லையா? இந்த மாதிரி வளைவில் வச்சு மார்க் பண்ணிக்கணும். ஸ்ட்ரைட்டாக வந்து பண்ணாமல் இந்த மாதிரி வளைவாக வச்சு பண்ணும்போது நல்லாயிருக்கும். இந்த ரவுண்டு வந்து முன் உங்களுக்கு எப்படி சொன்னால் அந்த முன் வளைவு அப்படியே அழகாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஃப்ரண்ட் தொட்டோடைய இந்த வளைவுகள் பார்க்குறதுக்கு நல்ல அமைப்பாக இருக்கும். அதற்காகத்தான் இந்த மாதிரி மார்க் பண்ண சொல்கிறது. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த வளைவுகள் எல்லாமே எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒல்லியாக இருந்தாலும் குண்டாக இருந்தாலும் இந்த வளைவுகள் வந்து கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னாவே ப்ளவுஸோட அமைப்பு வந்து நல்லாயிருக்கும். நல்லா ஃபிட்டிங்காக வந்து உட்காரும். ஒரு சிலர்லாம் நான் பார்த்துருக்கேன் கூமாச்சியாக வச்சுருப்பாங்க. இந்த கப்பு பார்த்திங்கன்னா சென்டர் டாட் பிடிக்கும்போது கீழ்ப்பகுதியில் பார்த்திங்கன்னா இந்த வளைவே இல்லாமல் கூமாச்சியாக இருக்கும். ஏதோ தஞ்சாவூர் கோபுரமாட்டம் ஸ்வைன்னு நேராக தூக்கிட்டு மேலே போகிற மாதிரி இருக்கும். அப்படிலாம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஆம்கோல் பகுதியில் சுருக்கு வராமல் இருப்பது எப்படின்னு போடுவாங்க. அப்புறம் அவங்க வீடியோஸ் போய் செக் பண்ணி பார்த்திங்கன்னா அவங்க போட்டிருக்க ப்ளவுஸே பார்த்திங்கன்னா எல்லாம் சுருக்காக இருக்கும்.
இந்த மாதிரி சுருக்கெல்லாம் வரக்கூடாதுன்னா இந்த வளைவுகள் எல்லாமே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். நான் வெட்டின ப்ளவுஸோடைய அளவு மெஷர்மெண்ட் எல்லாம் புரியல அப்படின்னாலும் யாரும் எதுவும் ஃபில் பண்ண வேண்டாம். இது எப்படி வெட்டுறோம் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறக்க மெயினாக அதுக்காக தான் வீடியோஸே பதிவு பண்ணியிருக்கேன். ப்ளவுஸ் கட் பண்ணுற வீடியோ நான் கண்டிப்பாக மிக விரைவில் பதிவு பண்ணிகிட்டே வரப்போகிறேன். மெஷர்மெண்டெல்லாம் சொல்லி உங்களுக்கு பதிவு பண்ணும்போது தான் கொஞ்சம் புரியும். இது வந்து மெஷர்மெண்ட் வந்து உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறக்காக நான் இது இல்லாமல் இந்த ஸ்கேலை வச்சு எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறக்காகவே இந்த வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பெல்ட் பகுதி எடுத்துக்கலாம். இடுப்பளவு எப்படி இருக்குது, அதாவது உங்களுக்கு மார்பு சுற்றளவு எப்படி 4ல் ஒரு பாகமாக எடுத்தீங்க அதே மாதிரி இடுப்பளவு வந்து எவ்வளோ இருக்கும் அதில் 4ல் ஒரு பாகம் எடுத்துக்கங்க. எடுத்துகிட்டு நீளத்தை மார்க் பண்ணிவிட்டு உயரம் பார்த்திங்கன்னா ஒரு 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. 2 பக்கம் தையலுக்கு 1/4 இன்ச்சு வச்சு 3.5 பிடிச்சிக்கணும். அதாவது 3.5 வச்சுக்கோங்க. 3.5 வச்சுட்டு இந்த கப்பு வந்து பிடிக்கக்கூடிய இந்த வளைவு பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு 3 இன்ச்சு மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா வளைவு போட்டு விட்டிங்கன்னா பெல்ட் வந்து ரெடி ஆயிரும். பெல்ட்டோட இந்த வளைவுக்கும் இந்த ஸ்கேல் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் பாருங்கள். இப்போ கட் பண்ணினதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே தெளிவாக தெரியும். இந்த ஸ்கேல் வந்து நான் எப்படி வச்சு வெட்டுறேன் அப்படிங்கிறத நல்லாவே பாருங்களேன். இது எப்படிப்பா பெல்ட்டுக்கெல்லாமா யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்கலாம். பெல்ட்டுக்கு உண்மையிலுமே ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த பெல்ட் பகுதியெல்லாம் வெட்டும்போது பார்த்திங்கன்னா இந்த வளைவுகள்லாம் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது. நம்ம ப்ளவுஸில் வந்து முன்பகுதி வந்து எப்படி வளைவாக எடுத்துருக்குமோ அந்த வளைவு அப்படியே ஜம்முன்னு இதில் கொடுக்குது. தைக்கும்போது தான் எனக்கு இதோட ஃபினிஷிங் வந்து நல்லா தெரிஞ்சுது. நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமலே விட்டுட்டேன். ஏன்னா ஒரு ஸ்கேல் உடஞ்சி போயிடுச்சு அப்படின்ட்டு இப்போ 2வது மறுபடியும் இது வாங்கியிருந்தோம். சரி இது உடஞ்சி போகுது இது எதுக்கு வச்சுக்கிட்டு அப்படின்ட்டு தான் வாங்காமலே இருந்தோம். அப்புறம் வாங்கி யூஸ் பண்ணும்போது தான் தெரியுது நல்லா இருக்குது. இத்தனை நாள் இதெல்லாம் யூஸ் பண்ணாமல் விட்டோமேன்னு எனக்கே ஒரு கவலை ஆயிடுச்சு. சூப்பராக நம்ம கட் பண்ணியாச்சு. அதே மாதிரி கைப்பகுதிக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கைப்பகுதி வந்து இப்படி 2ஆக மடிச்சுக்குங்க. அதாவது ஃபோல்டிங் வந்து எப்படி வைக்கிறேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஓப்பன் பகுதி எந்தல போகுது, ஃபோல்டிங் பகுதி எந்தல இருக்குங்கிறத நல்லா கவனமாக பாருங்கள். இந்த மாதிரி மடிங்க. மடிச்சுட்டு ராயேஜ் பகுதியை கழிச்சுறதுக்காக ஒரு மார்க் வந்து எப்பவுமே போட்டு விட்ருங்க. ஏன்னா கண்டிப்பாக ராயேஜ் வந்து வரும். ராயேஜ் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வெட்டி தைக்கும்போது உங்களுக்கு சிரமமாக போயிடும். மேலே கீழே வந்து ஆடிட்டுருக்கும், லூஸ் அடித்த மாதிரி இருக்கும். அதை கழிச்சு விட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1.25 இன்ச்சுக்கு மார்க் போட்டு விட்ருங்க. ஏன்னா இது மடித்து தைக்கிறக்காக. நம்ம கீழே தான் பார்த்திங்கன்னா உயரத்தில் 1.5 இன்ச்சு விட்ருக்கோம். கைக்கெல்லாம் ஒரு 1.25 விட்டிங்க அப்படின்னாவே போதுமானது. ஒரு 1/4 இன்ச்சு மடிச்சுட்டு ஒருந்து அப்படியே மடிச்சு விட்டு எம்மிங் பண்ணுறது தான். கையுடைய உயரம் வந்து நம்ம எடுத்து மார்க் பண்ணி விட்டுக்கலாம். கையோடைய உயரத்தையும் மார்க் பண்ணி விட்டுங்க. 5 கேட்குறாங்கன்னா 5.5 ஒரு 5 இன்ச்சு கேட்குறாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா இப்படி மார்க் பண்ணிட்டீங்க, மடிச்சு அடிக்கிறதுக்காக மார்க் பண்ணிட்டீங்கன்னா 5.25 வச்சிங்கன்னா போதுமானது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வளைவு வந்து நம்ம எடுக்கிறதுக்காக என்ன பண்ணோம்னா ஒரு 3 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணிக்கணும். இங்கே அந்த பேப்பர் வச்சு காட்டுற பாருங்க, ஜம்முன்னு உட்காருதா. நம்ம மார்க் பண்ணது அதுவும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தேன். கரெக்டாக இருக்குது. இந்த வளைவு பேப்பரில் தான் நான் இந்த பேப்பரில் கட் பண்ணதும் கூட இந்த ஸ்கேலில் தான் கட் பண்ணி பார்த்தது. இந்த ஸ்கேல் வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்குறோம் வளைவு கரெக்டாக வருதாங்கிறதையும் செக் பண்ணி பார்க்குறக்காக தான். பிகினராக இருந்தீங்கன்னா ரொம்ப 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 இந்த ஸ்கேல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த ஸ்கேல் வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். எப்படி வருது பார்த்தீங்களா. ஸ்கேல் வைக்கக்கூடிய பகுதி கீழ்ப்பகுதியில் ஒரு 1.25 இன்ச்சுக்கு தள்ளி தான் நீங்கள் வைக்கணும். நான் அந்த பேட்டர்னில் வச்சு பார்த்தேன். பேட்டர்னில் வச்சதை அப்படியே நான் லைஸாக டேஸ்வர் பண்ணிவிட்டு இந்த ஸ்கேலை வச்சு பார்த்தேன், கரெக்டாக இருந்துச்சு. இதை மாறுதா மாறலையா கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணுங்கிறக்காகவே நான் அதை வச்சேன். ராயேஜ் வந்து எப்பவுமே கட் பண்ணி விட்ருங்க. இப்போ கை பாருங்கள் சூப்பராக வந்து வெட்டியாச்சு.
வெட்டிட்டு செக் பண்ணியும் பார்க்குறேன். வளைவுலாம் கரெக்டாக இருக்கா, இந்த ஸ்கேல் உண்மை பண்ணியிருக்கா இல்லை பொய் சொல்லியிருக்கான்னு பார்த்தேன். கரெக்டாக தான் இருக்குது. சைட்லேருந்து ஓப்பன் பண்ணி விட்ருங்க. ஓகே, இப்போ 2 கை நமக்கு வந்து ரெடியாக இருக்குது. கையில் வந்து முன்பகுதி வந்து என்ன பண்ணுறோம்னா இந்த எஸ்கட் வந்து வெட்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச்சுக்கு வந்து வெட்டி விட்ருங்க. 1/4 இன்ச்சு டு 1/2 இன்ச்சுக்கு வரைக்கும் வெட்டணும். உடம்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெட்டணும். ரொம்ப லீனாக இருக்காங்கன்னா அவங்களுக்கெல்லாம் 1/2 இன்ச்சு கண்டிப்பாக வெட்டியே ஆகணும். இல்லைன்னா முன்பகுதியில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக லூஸ் அடித்து வந்துடும். அப்புறம் தைச்சி போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து எனக்கு ரொம்ப லூஸ் அடிக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் வரும். அந்த மாதிரி வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் முன்பகுதியில் ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து கட் பண்ணிடுங்க. பேக் தட்டு வெட்டியாச்சு, ஃப்ரண்ட் தட்டு வெட்டியாச்சு. இப்போ இந்த பெல்ட் பகுதியை வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கணுன்னா பார்த்துக்கலாம். பெல்ட் பகுதி பாருங்களேன், பர்ஃபெக்டாக இருக்குது. கீழே மடிச்சடிக்கிறது போக இந்த பெல்ட்டோட அமைப்பு சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ளவுஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கீழே உங்களோட கருத்துக்களை கீழே தெரிவிங்க. உங்களோட அளவுகளில் ப்ளவுஸ் வந்து கட்டிங் பண்ணணும் அப்படின்னாலும் கீழே உங்கள் அளவுகளில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ வாட்சிங். நன்றி, பாய்.